முறையற்ற வகையில் கூட்டு குடிநீர் திட்டத்து நீரை விற்பனை செய்த நகராட்சி நிர்வாகத்தின் நடவடிக்கையால் 4 கிராம ஊராட்சி பகுதிகள் குடிநீரின்றி வாடி வருகின்றன. இங்கே என்ன நடந்தது என்று பார்க்கலாம். திருவாரூர் மாவட்டம் திருத்துறைப்பூண்டி வழியாக கொள்ளிடம் கூட்டு குடிநீர் திட்ட குழாய் செல்கிறது. கட்டிமேடு கீழ்நிலை நீர்த்தேக்க தொட்டிக்கு செல்லும் நீர் கட்டிமேடு, சேகல், பிச்சன்கோட்டகம், ஆதிரங்கம் ஊராட்சிகளை சேர்ந்த 20,000த்திற்கும் மேற்பட்ட மக்கள் பயன்பாட்டிற்கானது. ஆனால் தங்களுக்கு தண்ணீர் கிடைக்கவில்லை என அம்மக்கள் ஆட்சியரிடம் புகார் அளித்திருக்கிறார்கள். எங்கள் கொள்ளிடம் கூட்டு குடிநீர் தண்ணீர் என்பது கிட்டத்தட்ட ஒரு 5 ஆண்டு காலமாக தொடர்ந்து பிரச்சனையாக இருக்குது. தண்ணீரே வரமாட்டுது. அது சம்பந்தமாக தொடர்ந்து சம்மந்தப்பட்ட அதை அந்த இதுக்கு நேரடியாகவே வாட்டர் போர்டுக்கு நேரடியாக பார்த்து பேசியிருக்கிறோம். நேரடியாக மனு கொடுத்துருக்கிறோம். தொடர்ந்து போராட்டம் பண்ணிக்கிட்டே இருக்கிறோம். ஆட்சியர் உத்தரவின் பேரில் களத்துக்கு வந்த தமிழ்நாடு குடிநீர் வடிகால் வாரிய அதிகாரிகள் 3 லட்சம் லிட்டர் தண்ணீர் அனுப்பும் பாதையில் என்ன பிரச்சனை என ஆய்வு செய்தனர். அப்போது திருத்துறைப்பூண்டி நகராட்சியின் 19வது மற்றும் 20வது வார்டுக்கு முறைகேடாக செல்லும் இணைப்புகளை கண்டறிந்து துண்டித்திருக்கின்றனர். இதையறிந்து நிகழ்விடத்திற்கு வந்த திருத்துறைப்பூண்டி நகராட்சி பொறியாளர் மற்றும் நகர்மன்ற தலைவர் ஆகியோர் 20 ஆண்டுகளாக தண்ணீர் வழங்கி வரும் இணைப்பை எப்படி துண்டிக்கலாம் என குடிநீர் வடிகால் வாரிய அதிகாரிகளிடம் வாக்குவாதம் செய்தனர். இதனிடையே நகராட்சியிடம் தண்ணீர் வரி செலுத்திதான் இணைப்பு பெற்றேன், அதற்கான ரசீதுகள் வைத்திருக்கிறேன், எனக்கான தண்ணீர் இணைப்பை நிறுத்தியது ஏன் என குமுறினார் இல்லத்தரசி ஒருவர். இதுகுறித்து திருவாரூர் மாவட்ட தமிழ்நாடு குடிநீர் வடிகால் வாரிய பொறியாளர் தமிழரசனிடம் கேட்டபோது, கொள்ளிடம் கூட்டு குடிநீரை திருத்துறைப்பூண்டி நகராட்சி நிர்வாகம் 20 ஆண்டுகளாக முறைகேடாக எடுத்தது குற்றம்தான் என்றார். தமிழகத்திலேயே முதல் நகராட்சியாக விருது பெற்ற திருத்துறைப்பூண்டி நகராட்சி இத்தகைய முறைகேட்டில் ஈடுபட்டது மக்கள் மத்தியில் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. புதிய தலைமுறைக்காக திருவாரூர் செய்தியாளர் மாதவன் குருநாதன்.